ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருடும் என்று பிரார்த்தித்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நெகேமியாவின் ஜெபத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதல்ல அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நான் உமது அடியான், நான் ஒன்றுமில்லாத ஒரு மகன். ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவன், உமது சுதந்திரவாளி, உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய அடியான். என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறார், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நான் பயந்து வாழுகிற, அதனால் என்னுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் கவனித்திருக்கும்னு அவர் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, ஆண்டவரே, நான் போகிற ஒரு மனுஷன், ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு முன்பாக என் காரியத்தை நான் சொல்ல போகிறேன், என் காரியத்தெல்லாம் நீங்கள் கைக்கூடி வர பண்ண, அந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும்பா என்று சொல்லி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து 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 காத்திருக்கிறீர்களா? ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவர், நான் உமது அடியானப்பா. ஆண்டவரே, உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு என் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு என்னுடைய காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து உம்முடைய இரக்கத்தையும் மனிதர்களுடைய இரக்கத்தையும் எனக்கு கிடைக்க பண்ணியறலும் என்று சொல்லி ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நெகேமியாவுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.